இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெர்சி வித் பேங்கிள் ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சமா ஹேர் எடுத்துக்கிறேன் பேங்கிள் செட் பண்றதுக்காக எடுத்து நம்ம கிளிப் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ மெர்சி ஹேர் ஸ்டைல் போட போறோம். சோ ரெண்டு பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் பிரிச்சுக்கோங்க. சோ பிரிச்சுட்டு பிரிச்ச லேயரை நம்ம வந்து லப்பர் பேண்ட் செட் பண்ண போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் என்ன செட் பண்ணணும் அதே மாதிரி தான் செகண்ட் லேயர் ரெண்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்துக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம போடுறது தனியா. நம்ம எங்க ரெண்டு சைடு ஹேர் எடுத்தோம் இல்லையா, சோ எடுத்த ஹேர்ல மட்டும் லப்பர் பேண்ட் போடுறேன். சோ லாஸ்ட் எண்ட் ஹேர் நான் முடிக்க போறேன். அதே மாதிரி ரெண்டு பக்கம் லேயர் எடுத்துட்டு சோ இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கிறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் பிரிச்ச ரெண்டு லேயர்ல வந்து உங்களுக்கு ஹேர் வந்து எப்படி மெர்சி ஆக்குறது அப்படிங்கறத நான் சொல்லல. சோ நான் ஃபுல்லா வந்து மெர்சி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சோ இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். டைட்டா லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. சோ போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிக்கோங்க. சோ பண்ணிட்டு சோ சைட்ல நீங்க கொஞ்சமா பிடிச்சு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ மேல இருக்கிற அந்த பிரெத் வந்து நமக்கு கிடைச்சிரும். சோ ஃபைனலி பேலன்ஸ் இருக்கிற இந்த ஹேரோட சேர்த்து நம்ம ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பேங்கிள் செட் பண்றதுக்காக எடுத்து விட்டு இருந்தோம் இல்லைங்களா, சோ அந்த ஹேர் வந்து இப்ப கீழே எடுத்துக்கோங்க. சோ எடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பேங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேங்கிளுக்கு நடுவில் வந்து நம்ம 2 ஃபிங்கர் விட்டுட்டு அது வழியாக நான் ஹேர் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பேங்கிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகெயின் இன்னொரு பேங்கிள் எடுத்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பேங்கிளுக்கு மேலே நம்ம வைக்கிறோம். ஸோ வச்சுட்டு அந்த 2 பேங்கிளுக்கும் சென்டரில் நமக்கு ஒரு ஓவல் ஷேப் கிடைக்கும் இல்லையா, அதுக்குள்ளே 2 ஃபிங்கர் விட்டு நம்ம அது வழியாக ஹேரை நம்ம வெளில எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு இப்போ 2 பேங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அகெயின் செகண்ட் பேங்கிள்குள்ளேருந்து நம்ம ஃபிங்கர் விட்டு அந்த ஹேரை நம்ம வெளில எடுக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டைட் ஃபினிஷிங் கிடைச்சிரும். ஸோ இப்போ சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தேர்ட் பேங்கிளும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா பேங்கிளுமே இதே டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் ஃபைனலி காமிக்கிறேன். வந்து பேங்கிள் செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கோம் இல்லையா, மெர்சியோட சேர்த்து நம்ம இதை வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பீட்ஸ் வச்சும் டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க இந்த மெர்சி வித் பேங்கிள் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்களும் ஈஸியா உங்களால இந்த ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.